அஸ்ஸலாமு அலைக்கும் சொந்தங்களே. தேர்ஸ்டே லஞ்சுக்கு என்ன செய்யலான்னு ஒரே கன்ஃபியூஷன். ஆனால் கரம் மசாலா ஸ்பைஸ் எல்லாம் போட்டு சாப்பிட்ணுன்னு மனசு சொன்னனால தக்காளி சோறும் உருளைக்கிழங்கு குருமா செஞ்சிடலான்னு முடிவு எடுத்துகிட்டு கிச்சனுக்கு போய் குருமா செய்ய ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஏன்னா குருமாவுக்கு தான் ப்ராசஸ் அதிகம். சின்ன வெங்காயம் அரைக்கணும், தேங்காய் பேஸ்ட்டு அரைக்கணும், இது எல்லாமே செய்யணும்னு ஃபஸ்ட்டு அதெல்லாம் செஞ்சுட்டு குக்கரில் தாளித்து விடலான்னு தாளிக்கிற கேப்பில் காஃபியை கொஞ்சம் குடிச்சிட்டு சைடு பை சைடு தாளித்து விட்டு எல்லாம் கூட்டி வச்சுட்டேன். ஏன்னா குக்கரில் வச்சுட்டா 2-3 விசிலில் ரெடி ஆயிரும். வேகமாக பிடிச்சிடலான்னு சொல்லி குக்கரில் குழம்ப வச்சதுக்கப்புறம் தக்காளி சோறுக்கு எல்லாத்தையுமே நறுக்கி எடுத்து குக்கரில் சைடு பை சைடு விசில் வந்துருச்சு. 2 விசிலுக்கு அப்புறம் ஆஃப் பண்ணிட்டு தக்காளி சோறு செய்ய வந்துட்டேன். எண்ணெயில் எப்பயும் போல் ஸ்பைசஸ்லாம் போட்டு வெங்காயம்லாம் நல்லா வதங்க விட்டு தக்காளி சோறை முடிச்சாச்சு. தம்மும் போட்டாச்சு. எல்லாம் முடிச்சுட்டு நான் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு குளிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் சாப்பிட உட்காந்துட்டோம். நல்லா சுட சுட நான் என் கிரேவிங்ஸ்க்கு ஏற்ற மாதிரி தக்காளி சோறு, அப்புறம் என் மாமியார் சிக்கன் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. சிக்கன், அப்புறம் ரைத்தா, அப்புறம் நான் செஞ்ச கம உருளைக்கிழங்கு சாலா, இதெல்லாம் வச்சுட்டு நல்லா சூப்பரான டேஸ்டியான சாப்பாடை லஞ்சுக்கு சாப்பிட்டு முடிச்சு